ஒவ்வொரு சீஷர்களும் கூட தங்களுடைய ஜீவனை தேவனுக்கு முத்திரையிட்டார்கள். பாருங்க, தேவனுக்கு சாட்சியாக முத்திரையிட்டார்கள். பாருங்க, முத்திரித்தார்கள். அப்போ நாமும் கூட அவ்விதமாக செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஆமென். ஒவ்வொரு சீஷர்களும் தன் ஜீவனை மரணத்தினால் சாட்சியாக முத்தரித்தார்கள். எப்பொழுதுன்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு. பாருங்க, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ண உடனே இவங்க போய் சாட்சி ஆரம்பிச்சில்ல. அவர் சொல்றார், வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகுதான் அவங்களால சாட்சியாக இருக்க முடிகிறது. ஆமென். இப்போ இன்னும் ஒரே ஒரு சாட்சி. வேணம் ஒரு சாட்சியை சொல்றாரு. கலிபோர்னியால இருந்து ஒரு சகோதரி வராங்க. நல்லா கவனிங்க, முடிக்க போறேன், ஜாகிரதையா இருங்க. கலிபோர்னியால இருந்து ஒரு சகோதரி வராங்க. அவங்க நடந்து வரல, பெட்ல இருந்து கூட திரும்பி படுக்க முடியாத ஒரு நிலையில இருந்த ஒரு சகோதரி. அவர்களை பிரதர் பேனாம் கிட்ட ஜெபிக்கிறதுக்காக கூட்டு வராங்க. அவங்க கணவன் ஒரு மிகவும் அருமையான ஒரு விசுவாசி. அந்த சகோதரிக்கு இருந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, சகோதரிகளே எதுவும் தப்பா நினைக்காதீங்க, அவங்களுடைய ஃப்ரண்ட் பாகத்துல மிகப்பெரிய கட்டி. அந்த கட்டியுடைய அளவு மிகவும் இவ்வளவு பெருசு மாதிரி. அவங்களால திரும்ப முடியாது, அசைய முடியாது, பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. இவ்வளவு பெரிய கட்டி, இப்படி ஆள் ஃபுல்லா ரவுண்டா இவ்வளவு பெரிய கட்டி அவங்கள தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த அந்த அம்மாவுடைய கணவர் சொல்றாரு, பிரதர் பேனம் உங்ககிட்ட தான் வந்திருக்கோம் ஜெபிக்கிறதுக்காக. அந்த பேஷண்ட பார்த்த உடனே பாருங்க, அந்த பேஷண்ட பார்த்த உடனே பிரதர் பேனம் பயந்துடுறாரு, அதிர்ந்து போயிடுறாரு. என்னடா இருக்குது கட்டி, இது மாதிரி அவர் பார்த்ததே கிடையாது. டியூமர், இவ்வளவு பெரிய டியூமர், ஃபுல்லா கட்டி தான் இருக்கு. அப்போ பயந்துடுறாரு, என்ன இப்படி இருக்க, அவர் அதிர்ந்து போகிறார். பிரதர் பேனம் இவன் எப்படி உயிர் வாழலான்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்து எப்படி இவ உயிர் வாழலாம் அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு. கேட்டுட்டு, இந்த கட்டி எப்படி சரியாகும், இவ்வளவு பெருசா இருக்குது, இது எப்படி சரியாகும் வேணாமே கேட்கிறாரு. இந்த கட்டி எப்படி சரியாகும், நீங்க டாக்டரை போய் பாத்தீங்களா கேட்கிறாரு. நீங்க டாக்டரை போய் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு வேணாம். அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க டாக்டரை நம்புவது கிடையாதுன்றாங்க. என்ன சொல்றாங்க, இவருக்கு பக்குன்னு அது இல்லடா, அது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல கூட டாக்டரை நம்புவது கிடையாதுன்றானே. மறிச்சுட்டா என்ன பண்ணுவேன், மறிச்சிட்டு போட்டோம், ஆனால் எங்களுக்கு தேவன் மேல் நம்பிக்கை உண்டுன்றாங்க. அல்லேலூயா. மறிச்சிட்டு போட்டோம், ஆனா எங்களுக்கு தேவன் மேல் நம்பிக்கை உண்டுன்றாங்க. அந்த சகோதரிக்கும் அந்த நம்பிக்கை உண்டு, அந்த சகோதரனுக்கு அதிகமா உண்டு. பாருங்க, அப்ப வேணாம் என்ன சொல்றாரு, நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று அவங்க சொன்ன உடனே அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது, மரிச்சாலும் பரவாயில்லை, நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னாங்க. இதுதான் எபிரேய பிள்ளைகள் செய்த காரியம். பாருங்க, தானியேல் செய்த காரியம். மரிச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நிக்கிறது தான் தேவனுக்காக வைராக்கியமான சாட்சிகள் என்று அர்த்தம். பாருங்க, அப்போ சின்ன 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 காரியத்தை நம்மளால விட்டுற முடியல. சின்ன யாருன்னா ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு உடனே ஒரு கவுண்டர் கொடுத்துடுறோம். யாருன்னா ஒருத்தர் நம்மளை பத்தி பேசினாங்கன்னா பேசிட்டு போறாங்க, விடுங்க, தேவன் பார்த்து வரணும் விடாம அவங்கள கூப்பிட்டு இதை பேசி அதை பேசி ஏதோ ஒன்று செய்து நம்மளால முடியல. எதனா ஒண்ணு நம்ம எதிர்த்து பேசிடுறோம். ஏன் இல்ல, யாருன்னா ஒருத்தரை திட்டிடுறோம், இல்ல எதனா ஒண்ணு நடக்குது, எதனா ஒரு தவறு செய்திருப்பான். இப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சாட்சியா இவங்க இருக்காங்க. வைராக்கியமா சொல்றாங்க, தேவன் மேல நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம் அப்படின்னு, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பேனம் சொல்றாரு, நல்லது, இது உண்மையான விசுவாசம், the real faith. இந்த மாதிரி கண்டிஷனை வச்சுக்கின்னு நாங்க டாக்டர் நம்மள தேவனை தான் நம்புறோன்றீங்களே, இட்ஸ் a real faith ன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த ஒரு காரியம் மட்டும் செய்யுங்கள் வேணாம் அவர் சொல்றாரு. அந்த விசுவாசி, நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் செய்யுங்க, இதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, ஒன்னே ஒன்று மட்டும் செய்யுங்க. என்னன்றாரு, என் மனைவி மேல போய் உங்க கையை வச்சு மட்டும் ஜெபிங்க, அவள் சுகமாவாள் என்று அவள் சொன்னான். வேணாம் சொல்ற, ஓ மை,
என்னை காட்டிலும் சிறிது அதிக விசுவாசம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க அவளுக்கு. ஓ மாய், இப்படியா? கைய மட்டும் போய் வச்சு ஜெபம் பண்ண அவர் சுகமாயிடுவான்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றானே, நம்பிக்கையா? என்னை காட்டிலும் சிறிது அதிக விசுவாசமா இருக்குது இது அப்படின்னு சொல்றாரு மேடம். சொல்லிட்டு என்னை காட்டிலும் சிறிது அதிக விசுவாசம் அவனுக்கு இருந்தது. பேனம் தொட்டு ஜெபித்த பிறகு பாருங்க, மேனம் தொட்டு ஜெபித்த பிறகு அவள் பரிபூர்ண சுகமடைந்து அவள் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவங்கதான் செய்யறாங்களாம். பக்கத்து வீட்டுல எதனா வேலைக்கு எதனா கஷ்டப்படுறாங்கன்னா இவங்க தான் போய் செய்யறாங்களாம். யாருக்கு என்ன உதவி வேணாலும் போய் செய்யறாங்களாம். எல்லாருக்கும் வந்து சாட்சி சொல்றாங்க என்னன்னு, அந்த கட்டியை நீக்கினவர் என் தேவன். அல்லேலூயா. அவரை நீங்க விசுவாசிங்க, அது போதும், நம்ம அக்கறையில போய் சேர்ந்துடலாம். நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் உள்ள ஒரு சாட்சியாக அவள் வாழ்ந்தாள். அவளுடைய கணவர் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் விசுவாசியாக இருப்பாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் விசுவாசியாக நீங்கள் இருக்க போகிறீர்கள், இருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்க. பாருங்க, எப்படிப்பட்ட நீங்க ஒரு கோழையா இருக்கிறத தேவன் விரும்பல. நிச்சயமாக நீங்க ஒரு கோழையா இருக்கிறத தேவன் விரும்பல. ஒரு ஸ்ட்ராங்கான விசுவாசியா இருக்கணும். நீங்க ஒரு ஐ விட்னஸா இருக்கணும். ஏன்னா நீங்க தேவனுக்குள்ள இருந்து வந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து செய்த எல்லாத்தையும் நீங்க பார்த்திருக்கிறீங்க. அப்போ நீங்க ஒரு ஐ விட்னஸ் ஆகும், ஒரு டெஸ்டிமனி ஆகும். நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு டெஸ்டிமனி சாட்சிக்கும் தேவன் பேக்கப் பண்ணுவார். ஏன்? நீங்க சொல்றது அவருடைய வார்த்தை. ஆமென். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ள அவர் தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சாட்சி என்ற கதைகளை குறித்து நான் முழுவதும் எடுத்து பார்த்தா எல்லாமே தேவனுக்கு, ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கு சாட்சியா இருந்ததுதான். யோபு முதல் கொண்டு, யோவான் முதல் கொண்டு, மரித்து போன யோவான் முதல் கொண்டு, பழைய ஏற்பாட்டில் எபிரேய பண்ணி எல்லாம் சாட்சிகள் தான். அவங்க எல்லாம் சாட்சியா இருந்தாங்க. ஆனா நமக்குன்னு ஒரு சாட்சி இருக்கு. நமக்கும் ஒரு நேரத்தை ஆண்டவர் தேவனுடைய வல்லமைக்கோ ஒரு சாட்சியாக இருந்தார். தாவீது யோனா உயிர்த்ததற்கு சாட்சியா இருந்தார். அது போல தெய்வீக சுகமளித்ததுக்கு அநேக சாட்சிகள். நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, உண்மையாக நீங்க இருதயத்துல கேட்கும் போது, தேவனுடைய ஆவினால அது தொடப்பட்டு அதை நிறைவேற்றும் போது, அதுல இருந்து உன்னை அசைக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. அதனால நாம் தேவனுக்கு சாட்சியா இருக்கணும். இந்த காலத்துல அவங்க எல்லாம் சாட்சியா இருந்தாங்க, உண்மைதான். அவங்களுக்கான பலனை ஆண்டவர் கொடுத்தார். நமக்கும் சாட்சி இருக்கு. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி நமக்கு என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் சாட்சி சொல்லிதான் ஆகணும். அவர் மட்டும் உனக்காக கிரயத்தை செலுத்திராவிட்டால் உன்னால சாட்சியா நிற்க முடியாது. உன்னை மீட்டிராவிட்டால் உன்னால சாட்சியாவே நிற்க முடியாது. எவ்வளவு அறிவினால இந்த சுவிசேஷத்தை நீ அறிந்தாலும் சரி, அவர்தான் உன்னுடைய ரட்சிப்பின் அதிபதி. அவர் என் பாவத்துக்கெல்லாம் கிரயத்தை செலுத்தி விட்டு என்னை மீட்டு விட்டார் என்று நீ விசுவாசிக்கும் போது, அது ஒரு உன் இருதயத்துல அந்த காரியம் வெளிப்படும் போது உன்னால எந்த இடத்துலயும் நீ சொல்ல முடியும். உன் சாட்சி வெட்கப்படாத சாட்சியா இருப்பார். எந்த இடத்துல நான் பயந்து வாழ மாட்டோம்.
நான் ஐயோக்கியம் தாண்டான்னு சொல்லுவேன், நான் மோசமானவன் தாண்டான்னு சொல்லுவேன். ஏன் உன்னை எந்த நிலையில இருந்து உன்னை எடுத்தாருன்னு உனக்கு தான் தெரியும். ஆமென். ரட்சிப்புக்கு நாம் சாட்சியா இருக்கிறோம். அவர் என் ரட்சகன் சொல்ல வெட்கப்பட மாட்டேன். எத்தனை பேர் கை தூக்குற? அவர் என் ரட்சகர் சொல்ல வெட்கப்பட மாட்டேன் எந்த இடத்திலும். ஏன்? அது ஒரு அனுபவமா இருக்கு. தேவன் உங்களுக்கு செய்த ஒரு அனுபவமா இருக்கு. நீங்க குழியில இருந்த போது உன்னை தூக்கி எடுத்த ஒரு அனுபவமா இருக்குது. நீ சேத்துல இருந்த போது உன்னை தூக்கி எடுத்த ஒரு அனுபவமா இருக்கு. திருச்சி ஊழியத்துல திருச்சி கேட்கிறார், தெய்வீக சுகமளித்ததுக்கு எத்தனை பேர் சாட்சிகளா இருக்கிறீங்கன்னு கேட்கிறேன். சொல்ற அநேக மாசத்தாங்க நடந்த ஒரு போராட்டம் எத்தனையோ இன்னைக்கு அந்த தேவன் தெய்வீக சுகமளித்தல கொடுக்கிறார் என்பதுக்கு நீங்க யாராவது சாட்சியா இருக்கிறீங்களா? உங்க ஜீவித்துல வந்த நோய்க்கோ உங்க தொல்லைக்கோ சுகமாக்கி இருக்கிறாரு சொல்ல முடியுமா உங்களால? அதுதான் உண்மையான சாட்சி. நான் இப்படிப்பட்ட படுக்கையில இருந்தேன், நான் மரண படுக்கையில இருந்தேன், நான் நோயில இருந்தேன், என்ன தேவன் தேடி வந்து என்ன சொல்ல என் படுக்கையை மாற்றப்பட, அதான் உண்மையான சாட்சி. அந்த மாதிரியான ஒரு சாட்சி இன்னைக்கு உயிர்த்ததற்கு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உண்மை, அது சத்தியம், இது பொய்யுரையாத வார்த்தை என்பதற்கு நீயும் நானும் சாட்சியா இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சாட்சியா இருக்கு. நீ இதுல ஒரு வார்த்தை விசுவாசிப்பாயானா கண்டிப்பா சாட்சியா, கண்டிப்பா சாட்சியா பேச மாட்டேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிப்பாயானா. ஆண்டவர் சொல்றார், ஆதி முதல் நீங்கள் என்னோடு கூட இருந்து எவடியால் நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருக்கு. எங்க இருந்தோ நம்ம அவர் அறைக்குள்ள அவருடைய பாகமா இருந்தோம். ஐயா அவன் ஆதாம் கூட தேவனை போலவே இருந்தான். அவனுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது, தெய்வீக சுகமளித்ததெல்லாம் என்னன்னு தெரியாது. அந்த நேரத்துல விழுந்து போனான். ஆனா இன்னைக்கு உனக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியும். நீ தான் சொல்லணும், நீ தான் சொல்லணும், நீ தான் எழும்பணும். யார் எழும்பணும்? உனக்கு தெரியும். அதான் அப்புறம் சொல்லியிருப்பான், அப்பா ரத்த சிந்தியான விட்டுட்டாரு. அதாம இழக்கப்படல, விட்டுட்டார். நம்ம இழக்கப்படல, நம்ம இழக்கப்பட்டோமா? இல்ல இல்ல, நம்ம தேவன் ரத்தத்தை மீட்டுட்டார். அந்த மீட்புக்கு சாட்சி நீதான், நீதான் சொல்லணும். போய் உலகம் எங்கும் போய் பெற்று சாட்சியா இருக்குன்னு சொன்னா நீ சாட்சியா இருக்கணும். அதெல்லாம் அந்த காலத்துல சொன்னா நீ சொல்லணும். இல்ல, இயேசு கிறிஸ்து மாறாதவர், இன்னைக்கு அவர் சுகம் கொடுக்கிற தேவன், அவரை விசுவாசிகளுக்கு சுகம் கொடுக்கிற தேவன். எத்தனை காரியத்தை சொன்னார் அவர் ஊழியத்துல நடந்த காரியம். உன் ஜீவியத்துல என் ஜீவியத்துல செய்தியாக செய்யல. நீ வியாதியா இருந்த போது உனக்கு செய்யலையா? உனக்கு கட்டி வந்த போது செய்யலையா? நீ எத்தனை நிலையில இருந்த போதெல்லாம் செய்தார் உனக்கு சொல்லு. இதெல்லாம் கொண்டு வந்து யாரு? விட்டுருவாரா? விடமா. உன்னை ரட்சித்தவர், உன்னை சுகமாக்கிறவர், உன்னை மெய்ப்பனா இருந்து இந்த நாள் வரைக்கும் உன்னை நடத்தி வந்தவர் எந்த இடத்துல உன்னை கைவிட மாட்டார். அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு சாட்சியா வான பூமியும் ஒழுதுபடாலும் தேவனுடைய வார்த்தை ஒன்று கூட, ஒரு உறுப்பு கூட, ஒரு கணா கூட ஒழியாது என்பதற்கு நீ சாட்சியாரு. எந்த இடத்துல தைரியமா சொல்லு, அது உண்மை, அது சத்தியம் சொல்லு. தேவன் உன்னை கனப்படுத்துவார். தேவன் கனப்படுத்து, இது உண்மை, இந்த வார்த்தை உண்மை, பொய்யுரையாது தேவன் எழுதி தந்த வார்த்தை, இது அவரை குறித்து சாட்சி கொடுத்தது. இந்த வார்த்தை உண்மை, இதை கூட்டாது, மறைக்காது. அவங்கள விடல, மரணமும்
பயங்கரமான மரணங்களை சந்தித்தார்கள், உண்மைதான். ஆனா இன்றைக்கு முன்ன விட்டுடுவானா பிசாசு? பட்டையை இல்லாத காலத்துல பட்டையை இல்லாததுக்காக நான் தோத்தரிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? அதுக்காக நான் நன்றி, பட்டை என்றாலும் எனக்கு பயம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா உன் கையிலையும் என் கையிலையும் தேவன் பட்டயத்தை கொடுத்தார். ராஜாவுடைய பட்டயத்தை கொடுத்து இந்த பட்டயத்துக்காக நில்லுங்க, இந்த வார்த்தைக்காக நில்லுங்க என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலியமாக தேவன் பேசினார். அப்படியானால் நாம் வார்த்தைக்காக நிற்கிறோம், தேவனுக்காக நிற்கிறோம். நாம் தேவனுக்காக வெட்கப்படக்கூடாது, எந்த இடத்துல வெட்கப்படக்கூடாது, வெட்கவே படக்கூடாது. வெட்கப்படாத சாட்சியா 20,000 பிசாசு, 20 கோடி பிசாசு அவிழ்த்து விடப்பட்டுக்குது. எப்படி? ஒன்று ரெண்டு இல்லையா, அது 20 கோடி பிசாசு அவிழ்த்து விடப்பட்டுக்குது. யாருக்கு எதிரா? உலகத்து மக்களுக்கு எதிரா இல்ல. யாருக்கு எதிரா? மணவாட்டிக்கு எதிரா. ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? அவ்வளவு சோதனை வரும் உனக்கு, அவ்வளவு தொல்லை வரும் உனக்கு, அவ்வளவு கஷ்டம் வரும், அவ்வளவு நிந்த வரும், அப்பெல்லாம் நீ சாட்சியா இருக்கணும். ஆமென். அம்மா அதெல்லாம் வரும்போது சாட்சியா இருக்கணும். நீ எனக்கு நோய் வந்துச்சு, தேவன் என்ன கைவிட்டா சொல்ல முடியாது. நான் இந்த நிலையில இருந்தேன், தேவன் என்ன விட்டுட்டாரு சொல்ல முடியாது. ஐயா, தேவனை தேடுறவனுக்கு ஒரு நன்மை கூட குறைபடும். உனக்கு வருகிற எல்லா சோதனையும் சகல நன்மைக்கு, சகல நன்மைக்கு. நன்மைக்கா? எப்படி நன்மைக்கா? அம்மா நன்மை. தேவன் உன்னை என் மனவாட்டியா பாத்தியான்னு கேட்கணும். என் மனவாட்டிய போல பாத்தியா? அவ்வளவு பூர்ணமானவ, பூர்ணமானவள பூரணத்தை உண்டாக்கணும். நான் என்ன பண்ணும்? ஒரு பூரணம் வரணும்னா சோதனை வரும். அப்படி வடிவமைக்கிறாரா மனவாட்டிய? லகுவா ஆரம்பிக்க மாட்டார் மனவாட்டிய. பூரணத்தை அவ்வளவு சோதனை, அவ்வளவு சோதனையில நெருப்ப எப்படி அக்னி புடமடுகிறது போல, பொண்ணு புடமடுகிறது போல அப்படி உன்னை பிடிப்போம். அப்ப நீ என்ன பண்ணும்? தேவனுக்காக, அவர் வார்த்தைக்காக நீ சாட்சியா நிக்கணும். இந்த செய்திக்காக சாட்சியா நிக்கணும். அவருடைய உயிர்த்தலுக்காக நீ சாட்சியா நிக்கணும். நீங்க நிக்கா கட்டி எப்படி அந்த வரிசையில் வரும்? எல்லாம் லகுவா போது, இப்போ சுலபமா போது. இப்போ ஒரு நேரம் வரும் எல்லாம் தலைக்கீழா போறது. அப்போ நேரத்துல எப்படி இருப்ப? நீ தான் தீர்மானம் பண்ணணும். எந்த நேரத்திலும் அது அக்கினி சோதனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும், சிங்க கவியா இருந்தாலும் சரி, எண்ணெயில போட்டு கொதிக்க வச்சாலும் சரி, சிலுவில தலைக்கீழாக அறிஞ்சாலும் சரி, ஒண்ணுமே இல்லாம பிச்சை எடுக்க நேரிட்டாலும் சரி, உன் தேவனுக்காக நீ மகிமையா வாழ்வையா? அவர் ஒரு மனவாட்டியை உருவாக்க வந்தார். எப்படிப்பட்டுவோம்? பூரணமானவோ, பூரணமானவள. அந்த பூரணம் உனக்குள்ள எனக்குள்ள இதுதான் வெளிப்படும். அந்த பூரணத்தை உனக்குள்ள எனக்குள்ள கொண்டு வரதான் அவர் விரும்புகிறார். அதனால நான் மட்டும் தேவனுக்கு அர்ப்பணிப்போமானால், இது வரைக்கும் நீங்க அர்ப்பணிக்காம இருந்தாலும் சரி, தேவனுக்கு நாம் எப்போ அனுபவம். நீ நினைக்கிறியா பிசாசு 1000 அவுத்து விட்டாரு, உன்னை நாசம் பண்ண போயிட்டாரு, பயப்படுறியா? பயப்படாத. நீ எங்க போன உன் கூட இருப்பேன்னு சொன்னார். நீ தண்ணீர கடக்கும் போது நான் இருப்பேன்னு சொன்ன, நீ அக்கிலே நடக்கும் போது நான் இருப்பேன்னு சொன்னாரு. சொன்னதை நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். செங்கடல் பிறந்த போது கூட இருந்தார். அக்கிலே அந்த பிள்ளைங்க இருந்த போது கூட இருந்தார். தேவன் உன் கூடவே இருப்பார்.
விசுவாசமா உனக்குள்ள இருக்கிற ஒளி, நீ எதை பெற்றிருக்கிறாய்? தேவனுடைய பாகத்தை பெற்றிருக்கிறாய், தேவனுடைய ஜீவ ஒளியை பெற்றிருக்கிறாய். அந்த ஒளி உன்னை காக்கும். உனக்குள்ள இருக்கிறது யாரு? தேவனுடைய ஜீவன். அந்த வார்த்தைக்குள்ள இருந்த ஜீவன் ஒளியா இருந்தது. அவருடைய ஜீவன் 1 நாள் படிப்பாங்க. யோவான் சில காலம் ஒளியா இருந்தா, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தா, அந்த ஜீவன் 1 நாள். யோவான் 1 நாள். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. யாருக்குள்ள ஜீவன் இருந்தது? தேவனுக்குள்ள, தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது. அது உனக்கு ஒளியா இருக்குது. அந்த ஒளி உனக்குள்ள எனக்குள்ள இப்ப இருக்கும்போது போதும் போதும் போதும். அதுதான் நம்மள சாட்சியா வச்சு. இப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? உனக்கு சுத்தி சுத்தி வருவான். இயேசு அப்பதான் சொன்னான். ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். அவரை முடிச்சுட்டு இயேசு மேல பொய் சாட்சி சொன்னாங்க, கொண்டு வந்தாங்க. திருவிழாரியர் கூட ஒப்பு கொடுத்தாங்க. அவன் நினைச்சாங்க எல்லாரும் இயேசு தோத்துட்டாரு. இயேசு தோக்க மாட்டேன். அவர் தோக்கல. அந்த சோதனை தான் அவரை கிரியை செய்ய வச்சு. அவன் சொல்றான், ஒரு குற்றத்தை காணுமே, இந்த ஆளு மேல ஒரு குற்றத்தை காணல, இவனை போய் என்ன பண்ற? எல்லாரும் யாவரும் பிசாசு, இவனை சிலுவிலாரி சிலுவிலாரி சிலுவிலாரி. அப்ப இயேசு பார்த்திருப்பாருன்னா நினைச்சிருப்பாரு, இப்பதான் என் திட்டம் சரியா நிறைவேறு. தேவனுடைய திட்டம் அதுதான். அவர் சிலுவில் அறியணும், அவர் ரத்தம் சிந்தணும். அது இப்பதான் என் திட்டம் சிலுவில் அறியுதுன்னு சொல்லி அவர் தத்து கொள்ள முடியாதா? இல்ல சிலுவில் இருந்து இறங்கிவான்னு சொல்லும் போது அவர் இறங்கி வந்துட முடியாதா? இல்ல வேண்டிக் கொண்டா எத்தனை பேர் வந்து அவரை விடுவிக்க முடியாதா? தன்னை தானே ரட்சி கொள்ள முடியல, இவன் போய் இப்படியா அப்படின்னு நாங்க பண்ணாரா? ஏன்? உனக்காக எனக்காக அமைதியா நினைச்சிருப்பான். கலருக்கு போறாரு, சரி தங்கி வச்சார், ஆவிய கொடுத்தார். அவர் ஆத்தா பாதாளத்துல போய் காலத்துல கீழ்படியாத ஆவியில போய் பிரசவம் பண்ணார். தாத்தா கிட்ட இந்த சாவியை உருவணுமே அவர் கேட்கும் போது அவன் நினைச்சா, தெரியுமா, பார் உன்னைய ரத்தம் காயில, சிலுவில ரத்தம் இன்னும் காயில, நீ நினைச்சா என்ன கொண்டுட்டு நினைச்சியா? சிலுவில என்ன கொண்டுட்டு நினைச்சியா? இல்ல 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 இல்ல, அங்கத்தான் நான் வெற்றி சொன்னேன். அந்த இடத்துல நான் வெற்றி சொன்னேன். நான் உன்னை ஆபேல் கொன்ற போது நான் உன்னை கொண்டுட்டு நினைச்சேன். உன்னை இவனை சாகும் போது தலையை சீவின போது உன்னை முண்டிச்சு நினைச்சேன். முண்டிச்சா? உன்னை சிலுவையில் ஆற்றும் போது முண்டிச்சு நினைச்ச முடியாது. அவர் திட்டத்தை முடியும். அவர் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மறிப்பதற்காக வந்தார். அவங்கிட்ட இந்த சாவியை புடுங்கின்னு தேவனுடைய பிள்ளைகளை மேல கொண்டு சென்றார். அதனால நாம் எதற்கும் பயப்படாத. உனக்குள்ள இருக்குது ஒளி, ஜீவ ஒளி இருக்குது உனக்குள்ள. அந்த ஒளி இயேசுவே. 1000 பிசாசு வந்து சூழ்நிலை, 2000 பிசாசு வந்தாலும் சரி, நீ கவலைப்படாத. நீ சொல்லு, ஆண்டவரே அவன் உன்னை சுத்தி சுத்தி வருவான். உன்னை கால வரலான்னு பாப்பா, உனக்கு தள்ளி விட்டுலான்னு பாப்பா, உன்னை அழிச்சு போட்டுலான்னு பாப்பா. ஒண்ணுமே அவன் பண்ண முடியாது. ஏன்? பிசாசு தேடுவோம். எங்க இவன்? கிளம்பு கிளம்பு,
அவன் நல்லகிறான இன்னும் ஏன் அவனால காண முடியாத தேவனுடைய ஒளிய ஆமென். தேவனுடைய ஒளியை நீயே நானும் கண்ட அந்த ஜீவ ஒளியை நான் உள்ள பெற்றிருக்கோம். அதனால நம்மளை சுத்தி சுத்தி வந்தாலும் நம்மளை அழிக்க முடியுமா? அவன் நம்மளை மனவாட்டி அழிக்க முடியுமா? மனவாட்டி வெற்றி சாதம். எப்படி மணவாளர் வெற்றி மரணம் பாதாளர் கல்லறை ஜெயித்தாரோ அதே போல அவன் ஜெயிக்கிற ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். உன்னை அண்ணு நடத்துகிறவர் அவன் தான். அவன் நடத்தி கொண்டே போவார். கவலைப்படாது. ஐயோ இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, எப்படி போயிட்ட, எப்படி நடக்கும், என்ன ஆகும்? ஐயா எதுவுன்னா நீ வார்த்தை உனக்குள்ள இருக்குதா பாத்துக்கோ. தேவனுடைய ஜீவன் உனக்குள்ள இருக்குதா பாத்துக்கோ. போதும். எதுவுனா எப்படிதான் நடக்கும். மற்ற காரியத்தை குறிச்சு நீ கவலைப்படாது. நீதி அவர் பார்த்து பிசாசு வருவா, சுத்தி சுத்தி தருவான். இவனை என்ன பண்றது? இவனை என்ன பண்றது எனக்கு கொஞ்சம் புரியல. என்ன சோதனை குத்தாலும் வெளியே வந்துடுறான். எப்படி 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 ஒன்றும் புரியலையே. அவனால காண முடியும். நீயும் நானும் ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்தி தேவன் நமக்கு வெளிப்படுத்தல. தேவன் நமக்கு வெளிப்படுத்தலனா இந்த வாக்குத்தத்தத்தை அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நமக்கு வெளிப்படுத்தி அது உண்மை சத்தியம். அது உண்மை. ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை சத்தியம் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை பலன் இருக்கும் போது சத்துருவாட ஒண்ணுமே பண்ண முடியும். சத்துரு வெட்டப்பட்டதான். எதை குறிச்சு கவலைப்படாது. அவருவா தேவன் அவருடைய பிள்ளைகளை திரும்ப வார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கிறார். வார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாண்டி நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டிய நாள். ஏன் அந்த நாள் நெருங்கி விட்டது. அந்த நாள், அந்த மகிமையான அந்த நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கோம். இதை குறிச்செல்லாம் நாம் கவலைப்படலாம். இந்த சோதனை அந்த சோதனை அப்படி நசுக்கவா உன்னை பிழிஞ்செடுப்பா. வார்த்தை நீ அவிசுவாசிக்கும்படி உன்னை பிழிஞ்செடுப்பான். கவலையே படாது. தேவன் உயிரோடு இருக்கிறார். உன் தேவன் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நீ கவலையே படாது. நீ தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறாய். அதனால கவலையே படாது. நம்மளை நம்ம ஒரு பாடலை பாடுவோம். நம்ம எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். தேவன் நம்மளை சிநேகித்தார். எப்படி சிநேகித்த? அநாதி சிநேகித்தாள். உண்டாகிறதுக்கு முன்னாடி சிநேகித்தார். பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி சிநேகித்தார். நீ நானும் அவருக்குள்ளே இருந்து அவரை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம், அவரை பாடுகிறோம். எவ்வளவு நல்லவர். சாதாரணமானவர். அவரு நல்லவர். தாயினுடைய அன்பை காட்டிலும் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் அவ்வளோ நல்லவர். அந்த அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அந்த அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அப்படியே இந்த மாதிரி நம்ம எவ்வளவு கடி போற பாடி அருணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அருணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே.
அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே, அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே, அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே, நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே, நிகரில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே, தாய் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்சி தேற்றி நடத்தி வந்தீரே, பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, என்னை நேசித்தீரையா, இழுத்துக் கொண்டீரே, கர்த்தர் செய்த நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிப்போ துதிப்போ தேவனை துதிப்போ ஆண்டவரே, துதிக்கிறோம், நீ காண்பித்த கிருபைக்காக துதிக்கிறோம், நீ எங்கள் மேல வைத்த அன்புக்காக துதிக்கிறோம், நீ எங்கள் மேல் பாராட்டின தயவுக்காக போய் துதிக்கிறோம், எங்களை முன்னறிக்கிற, எங்களை முன்குறித்திர, எங்களை தெரிந்து கொண்டீர, இருக்க எங்களை தீர்மானித்தவரே பாதுகாக்கிறவரே, நீ மட்டும் நடத்தி வந்தவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எது எப்படி நடந்தாலும் நீ எங்களை காக்க வந்தவர, வார்த்தை பேரில் நாங்கள் உறுதியா ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே நம்மை நீ பலப்படுத்தப்படி ஆக வேண்டும் ஆண்டவரே, உடைய உயிர்
ஒவ்வொரு வார்த்தைக்கு சாட்சியா இந்த சபையை எழுப்பும்படியாக நீ மாறாதவர் ஆண்டவரே, இன்றைக்கு ஜீவித்து அற்புத அடையாளங்கள் எல்லாவற்றையும் நீ செய்து நல்லவர். நீ நேற்று இன்றும் என்று மாறாதவர் என்பதற்கு சாட்சியா, நீ ஜீவிக்கிறார் என்பதற்கு சாட்சியா நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முழுமையாய் மாற்று, முக்கியமாய் மாற்று, அர்ப்பணி அர்ப்பணி தேவனே. எங்கள் ஜீவித்து அந்த தெய்வீக அன்பு காணப்படட்டும். ஜீவித்து அந்த கிருபை இறக்க எல்லாம் காணப்படட்டும். சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும். எங்களை முழுமையாய் அந்த யாவரையும் நீர் ஆசீர்வதி. இந்த வேளையில் ஆண்டவரே கேட்ட செய்தியின் பிரகாரமாய் நீ எதையும் செய்ய வல்லவர். தேவனே, தேவனுடைய வல்லமைக்கு சாட்சிகளா இந்த பிள்ளைகள் இருக்கிறது. குடும்பங்களிலே ஆண்டவரே எது இருந்தாலும் நீ அவர்கள் பாதுகாக்கிறாய். எல்லா நன்மைக்கு சகலவோ நன்மைக்கு எதுவாக நடக்கிறது பாத்தியா, இப்படி நடக்குது அப்படி நடக்குது பாத்தியா என்று பிசாசு சொன்னாலும் நீ ஒரு சகலமும் நன்மைக்கு எதுவாக சொல்லும்போது வெட்கப்பட்டு போவான். நீ வார்த்தை எடுத்து அவனை வெட்டுவதற்கு அதுதான் தேவன் உன்னை வேலைப்பாடாயாக்க. ஆம், தேவன் வாக்கு பண்ணினவர், உண்மை உள்ளவர், அவர் செய்ய வல்லவர். ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. கடைசி மட்டும் செல்லு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல். ஆண்டவரே, நாங்கள் அங்கே வந்து எங்களோ கரத்தை பிடிக்கப்படியாக வேண்டும். ஒவ்வொரு சகோதரன் சகோதரின் கரத்தை பிடிக்கப்படியாக. எத்தனை பேர் வராத இருந்தாலும் சமூக அவர்களை மனவாட்டி இந்த கடைசி எவ்வளவு பொல்லாத காலமா இருந்தாலும் மனவாட்டி முன்பு மகிமையாய் காணப்படுது. கணத்தை ஒருவருக்கு தான் எல்லாம் எங்கள் ஜீவித்துல இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் பொடியை உட்காருங்க. ஆராதனை ஏற்கனவே நாங்க அனுப்பி விட்டோம். பெரம்பூர் சபையில கூட தினத்துல நான் போய்